ரொம்ப ஒரு நல்ல நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினம். திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், சில சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் சில சந்தோஷமான சில விஷயங்கள் எல்லாம் பற்றி உரையாடுவது, சில ஒரு ஃபெஸ்டிவ் அக்கேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு விழாக்கால ஒரு தன்மை, இதையெல்லாம் காட்டுகிற ஒரு தினமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகள் இருக்கும், அது சுப செலவுகளாக அமையும். அதனால் மனசுக்கு சந்தோஷங்கள் தான் உங்களுக்கு ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்லையும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். லாபங்கள் என்பது நல்லபடியாக தான் இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் உடல் பாதிப்பு ஏற்படுவது, எதிர்பாராத சில ஆக்சிடென்ட்ஸ் வருது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம். ஆனால் வெளியூர் பயணங்கள் போன்றதெல்லாம் நீங்க எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால நல்ல ஒரு உதவிகள்லாம் தரக்கூடிய ஒரு தினம். சில பெரிய மனுஷங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால உங்களுக்கு சில நன்மைகள் எல்லாம் ஏற்படும். முன்னேற்ற பாதையில் நல்ல திருப்பு முனைகள் தந்து முன்னேற்ற பாதை தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச மிருகஷீட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல திருப்பங்களை தரக்கூடிய தினமாக இது அமையும். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான காலகட்டமாக இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அற்புதமான லாபங்கள் ஏற்படும். சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள்ல நீங்க ஈடுபடுவீங்க. நீங்க தொழில் அதிபராக இருக்கும் பட்சத்தில் சில புதிய திட்டங்களை பற்றி எல்லாம் பேச்சுக்கள் வரும். சில நேரங்களில் வங்கிகளில் பெரிய அளவு கடன்கள்லாம் நீங்க எடுக்கணும் அப்படிங்கும் பொழுது அதற்கான ஒரு ஆரோக்கியமான நல்ல பேச்சுவார்த்தைகள், அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது, அதில் வெற்றி காண்பது போன்ற முன்னேற்றமான பல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஓரளவு பின்னடைவுகள் வரும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். தொழிலில் அற்புதமான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும். நல்ல செய்திகள் சேரும். ரொம்ப நாள் தடையாக இருந்த சில விஷயங்கள் விலகி, அதாவது கேட்ஸ் ஆர் ஓப்பனிங்பாங்க, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. உங்களுடைய பிரச்சனைகள்லாம் பெரிய அளவுக்கு தீர்ந்து நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கான ஒரு காலகட்டம் தொடங்கி இருக்குன்றதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும், சாதகமான நல்ல பலன்களே ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல சில குழப்பங்கள் ஏற்படும். சில தேவையில்லாத வாக்குறுதிகளால் பிரச்சனைகள் வரலாம், கவனம் தேவை. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல லாபத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது அமைகிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இது அமைகிறது. உங்களுக்கு எதிர்காலம் தடையும் தாமதமாக இருந்தக்கூடிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விலகி மேல மேல நன்மைகள் பெருகக்கூடிய அளவில், நன்மைகள் நடக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நல்ல தினம். இந்த தினத்தில் நீங்க செய்யக்கூடிய சில முக்கியமான முயற்சிகளாகட்டும், இல்லை முக்கியமான பேச்சுவார்த்தைகளாகட்டும்,
சிறப்பான வெற்றியை உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும்ன்றதை உறுதியாக நம்பலாம். கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் நன்றாக இருக்கும். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி, குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஆரோக்கியமான நல்ல சூழலை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. ஆனால் இந்த சந்திராஷ்டமத்தினால் பெரிய அளவு எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. ஒரே விஷயம் என்னன்னா, மனசுல கொஞ்சம் பரபரப்பு இருக்கும். அந்த பரபரப்பை மட்டும் நீங்க அடக்கிட்டீங்கன்னா போறோம், எல்லாமே சிறப்பாக அமையும். அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்கள். வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தன விருத்தி என்பது சிறப்பாக இருக்கும். தொழிலில் சில நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்தோம்னா, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். சிறு சிறு தடைகளும் ஏற்படும். கவனமாக செயல்பட வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமையும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றுவதற்கான ஒரு அறிகுறிகள் உண்டு. பண விஷயத்தில் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உறவுகள் பலப்படும். சில புதிய திருப்பங்கள் ஏற்படும். செய்கிற தொழிலில் பார்த்தீங்கன்னா சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சில புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதை விரிவாக்கத்திற்கு ரொம்ப நல்ல உகந்த தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரக்காலுக்கு சிறு சிறு தடைகள் தோன்றும். அனுஷ நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வழக்கு சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள்லாம் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சில நேரங்களில் ரொம்ப ஒரு அசாத்தியமான ஒரு செயலாக்கம், புதிய நூதன வழிகளை கடைபிடிப்பது, எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க பூர்ணமாக ஈடுபடும் போது பரிபூர்ண வெற்றியை அடைவது போன்ற நல்ல பலன்களை எல்லாம் தரக்கூடிய தினமாக இருக்கிறது. அவசியம் நீங்க நாராயணனை மனதாக நினைத்து பூஜை செய்து இந்த நாளை தொடங்கும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். தடைகள் நீங்கும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உறவுகளில் சில விரிசல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியத்திலும் நிதானமாக செயல்பட வெற்றி வாய்ப்புகள் என்பது பெருகும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு திடமான சிந்தனை, ஆரோக்கியமான ஒரு சிந்தனை, சில விஷயங்கள்ல தனித்து நின்று செயலாற்றி ரொம்ப பெரிய வெற்றிகளை பெறுவது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. குழந்தைகளால் பெரிய அளவு சந்தோஷமும் கௌரவமும் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய உற்சாகமான ஒரு தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். தன விருத்தி ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். அவசரமான செயல்பாட்டினால் சில இழப்புகள் ஏற்படலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தினமாக விளங்குகிறது. சாதகமான தினம். நஷ்டத்திலும் நஷ்டம் இருந்தால் கூட அதை மாறி அதை லாபமாக மாற்றக்கூடிய அளவில் திறம்பட செயல்படுவீர்கள். நல்ல தினம், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தினம். அடுத்து கும்பராசி. ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனதில் புதிய எண்ணங்கள் உதயமாகும். சில புதிய நட்புகளால் பெரிய அளவு சாதிப்பீங்க. தாயாருடைய அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக இருக்கும். பெரிய அளவில் எந்த விஷயத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி அடைய, தடைகள் நீங்க, வழக்குகளில் வெற்றி பெற ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது.
இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல பலன்களை ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் எல்லாம் நீங்கி கடுமையான உழைப்புக்கு பின் நல்ல பலன்கள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினம், சுபங்களை பெற்றுத்தரக்கூடிய தினம். உத்திரட்ட அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். சில நேரங்களில் உங்களுடைய நலனில் அக்கறை எடுத்து சில பேர் உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. அதை எடுத்துங்க, அது உங்களுக்கு நன்மையாகத்தான் முடியும். சில முக்கியமான பணிகளில் நீங்கள் இருந்தால் உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி பெரிய அளவு வெற்றிகளை சாதிப்பீர்கள். முயற்சி என்பது பலிதமாகும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதியை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதியில் சில தாமதங்கள் ஏற்பதை தவிர்க்க முடியாது. ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இது தென்படுகிறது.